புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு, போதி மரத்தின் அறிஞன் யாரு, சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு, சமத்துவத்தின் தந்தை யாரு, பிறப்பு வளர்க்கும் வேதங்களை உடைச்சவாறு, ஒரு பிரளயமாய் அம்பேத்காரு. புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு, போதி மரத்தின் அறிஞன் யாரு, சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு, சமத்துவத்தின் தந்தை யாரு. உனக்குன்னா எந்த கவுன்சில் ஜெயிச்சா நான் காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு. நான் அப்படி கிடையாது. நாங்க நிக்கிறோம், நாங்க ஜெயிக்கிறோம், ஆர்பி முனிசிபாலிட்டி பிடிக்கிறோம். நாங்க ஜெயிக்கிறோம், ஆர்பி முனிசிபாலிட்டி பிடிக்கிறோம். தோக்குறது வெற்றி பெறுறதுல வேற விஷயம் சார். எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்கனாக்கா என்ன, மக்கள் செல்வாக்கள் ஜெயிச்சாங்களா? காசு கொடுத்தாங்க ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான். ஆனா மக்கள் செல்வாக்கு இன்னும் வந்து யாருனாக்கா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கிராண்ட் சன். அவருடைய ஃபாலோவர் நானு. செத்தாலே ஆர்பியில தான் சாவுவேன். காசுக்காக எவனுக்கு அடிமை ஆக மாட்டேன். அதான் ராஜேந்தர். யாருக்காக? என் மக்களுக்காக, என் தங்கவயல் மக்களுக்காக, என் வாலிபனுக்காக, என் வருங்கால வாலிபனுக்காக. சார் எந்த வார்டுலன்னா நீங்க நில்லுங்க சார். எஸ்ராத்திரி எந்த வார்டுல நின்னாலும் ஜெயிக்குவான். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நான் 94ல எம்எல்ஏ இருந்தேன். எனக்கு எல்லாரும் தெரியும். சிஎம்ஆர் அடுத்து எம்எல்ஏ ஆனோம் நான் தான். கேஜிஎஃப்ல ஒரு பார்க்னா யோகி மக்கள் தான். மைனிங் சைட்ல கமிஷன் வாங்கினா பார்க் பண்ணணும். நான் அப்படி கிடையாது. நான் இருக்கும்போது பண்ண டெவலப் பண்றது தான் எல்லாமே. எல்லா பிரிட்ஜஸும் நான் கட்டி கொடுத்தது தான். வெஸ்லிம் பிளாக் பிரிட்ஜ்லேருந்து, புல்லன் ஷாப்லேருந்து, கேண்டிஸ்லேருந்து 2 பிரிட்ஜ் எல்லாமே நான் பண்ணது தான். நீ பண்ணது என்ன உன் சாதனை கொஞ்சம் சொல்லு. லைட் ஆக்கி டபுள் ரோடுன்றது யாருக்குமே தெரியாது. நான் உருவாக்கணும் தான். எந்த பில்டிங் நான் அடிச்சிருப்பேன்னா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி இதெல்லாம் உள்ள தள்ளினேன். யாருக்கும் வந்து டிஸ்டர்பே பண்ணல. நான் கமிஷன் வாங்குறதுக்கு நான் கேட்கறது கிடையாது. வேற எதுனா கேளுங்க. அந்த மாதிரி செய்த சாதனை என்னான்னு. மொரார்ஜி தேசாய் ஸ்கூல்னா என்னன்னு தெரியாது. நான் கொண்டாந்துவேன். அந்த 13 ஏக்கரை என் பேர்ல எழுதி வச்சுக்கலாம், எங்க அம்மா பேர்ல எழுதி வச்சுக்கலாம். கவர்மெண்ட்ல சொன்னான். ஓகே, கவர்மெண்ட்ல சொன்னாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு இல்லாத இன்சூரன்ஸா டிசி எல்லாம், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார் எல்லாம். நாளைக்கு நான் செத்தாக எங்க அம்மா கோர்ட்ல வந்து நிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு அது பொதுமக்கள் யூஸ்ஃபுல்லான்ட்டு ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கின்னு என்கிட்ட இவ்வளவு லேண்ட் இருக்குது. எனக்கு மொரார்ஜி ஸ்கூல்னு கொண்டாந்து வச்சேன். இன்னைக்கு 1000 ஸ்டூடெண்ட் படிக்கலாம். எப்படி இருக்குது பாரு, இங்கிலீஷ் மீடியம் மாதிரி. உண்மையே இல்லையா சார்? நம்மளால போய் பாக்குறதில்ல. பார்க்காதே அப்படியே சார் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. நான் என்ன போர்டு போட்டு சுத்தின்னு கேட்டா எல்லாம் மாட்டிக்கிட்டேன். டிகிரி காலேஜே கிடையாது கவர்மெண்ட்ல. இத்தனை வருஷம் தாங்கல்ல. என்ன கேசி ரெட்டி காலத்துலேருந்து, அவரு காலத்துலேருந்து டிகிரி காலேஜே கிடையாது. கவர்மெண்ட் டிகிரி காலேஜே கிடையாது. கொண்டாந்தவன் யாரு? அழகான ஆர்ட் ஆஃப் சிட்டியில போட சொன்னேன். கமிஷன் கோசரம் கொண்டு போயிட்டு அங்கே கொல்லலில் போட்டாருங்க. காட்டுமரிமா கோயில்கிட்ட கோ எஜுகேஷன். பிள்ளைங்க ஏன் கெட்டு போக மாட்டான்? ஏன் கஞ்சா அடிக்க மாட்டான்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுது கஞ்சாவை நாங்கள் தடுக்கிறோம். தடுத்து என்ன பிரயோஜனங்குது? என் வீட்டு எதிரில் திரைசா ஸ்கூலுக்கு சார் ஏற்கனவே ஒரு முறை ஒரு பொண்ணு மேலே ஆசிட் ஊற்றிட்டானுங்க. அதுக்கு நான் வெளியே வந்து நிற்குவேன். என்ன அதில் சில பேர் நிற்குவான். நான் வந்து சைட் அடிச்சு நிற்கிறேன். குழந்தையில போய் நான் சைட் அடிக்க முடியும்? நான் பாதுகாக்கிறேன். அங்கே வந்து நிற்க சொல்லு. போலீஸ்காரர் கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்லு. ஒரு 1 hour போட முடியாது. 1/2 hour 9:30க்கு ஸ்கூல் விடும்போதோ பைக்கில் போறானுங்க 3 பேர். எவன் பொருள் யார் மேலே இடிக்க போறான்னு தெரியாது. ஷோ காட்டுறதுக்காக. இதெல்லாம் போலீஸ் கண்காணிக்கணும். அதுதான் போலீஸ். நம்ம சொல்லி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? நைட் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய டெத் ஆனிவர்சரி. அவருடைய எங்களுடைய காணிக்கையோ எங்களுடைய மரியாதையோ நாங்கள் செலுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். தேர்தல் இருந்தாக்கா எல்லாரும் வந்திருப்பாங்க. தேர்தல் இல்லையே. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. சாகிற வரைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் மேலே பற்றும் பாசமாக என் பார்ட்டிக்காரங்க எல்லாரும் இருப்போம். அவருக்கு வணக்கம் செல்றதுக்கும் அவருடைய டெத் ஆனிவர்சரிக்காக அவருக்கும் சரி சேமானுக்கும் சரி என்ன எங்களுடைய மரியாதை நாங்கள் செலுத்தினோம். அவ்வளோதான். அதுக்கு நான் வந்தேன். நீங்கள் எதனா கேட்குறது இருந்தால் கேளுங்க. சார், இந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷனில் இந்தியா குடியரசு கட்சி 35 வார்டில் நிற்கிறது சொல்லியிருக்கீங்க. முதல் கட்ட வேட்பாளர் எப்போ ஒரே ஒருத்தர் தான் அறிவிச்சிருக்கீங்களா? இந்த மீதி இருக்கு. யாரும் அறிவிக்கலையே. நான்
ஓரன்லைன் மீட்டிங்ல அறிவிச்சிருக்கீங்க. என்னன்னு சொன்னேன்? அவர் நிக்கிறாருன்னு சொன்னேன். பட்டாசு சுரேஷ் எதுக்குறான் நிக்கிறாருன்னு சொன்னேன். வேற யாரும் அறிவிக்கலையே. வேற யாரு? எனக்கு தெரியுங்க. நான் ஒன்றும் புது கேண்டிடேட் இல்லை. புதுசாக நான் வரல இந்திய குடியரசுக் கட்சிக்கு. நேற்று வந்தவங்கலாம் எம்எல்ஏன்னு சொல்லலாம், முந்தா நேற்று வந்தவங்களும் எம்எல்ஏன்னு சொல்லலாம். நான் 94ல் எம்எல்ஏ இருந்துருவேன். எனக்கு எல்லாரும் தெரியும். சிஎம்ஆர் அடுத்து எம்எல்ஏ ஆனவன் நான் தான் கேஜிஎஃப்ல. எனக்கா தெரியாது, என் பார்ட்டிக்கா தெரியாது. என் வார்டில் இருக்கிறவங்க, என் பார்ட்டிக்காரங்க டிசைட் பண்ணணும் யார் கேண்டிடேட்டுன்னு. எஸ்ஆதினை டிசைட் பண்ணுறதில்ல சார். நான் சொல்லிட்டுக்கிறேன், என் வார்டு நீ டிசைட் பண்ணி சொல்ல அந்த கேண்டிடேட்டுன்னு, அவங்களுக்கு தான் சீட். வேற பார்ட்டிக்காரங்க ஜெட் வேகத்துல போயிட்டு அவன் ஜெட்டு வேகத்துல போனான். 10 பேர் இல்ல, ஓரண்டைல மீட்டிங் போட்டா 3000க்கு மேல நிக்கிறான். அவன் மீட்டிங் போட்டா 50 பேர் இல்ல, 100 பேர் இல்ல. ஜெட்டு வேகம் எங்க போயிடுச்சு? வார்டுல வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் ஆயிக்கிறாங்க. ஒன்னும் எந்த வார்டு இது சார்? எந்த வார்டுலன்னா நீங்க நில்லுங்க சார். எஸ்ராஜன் எந்த வார்டுல நின்னாலும் ஜெயிக்குவான். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நான் ஏன் சொல்லணும்? என் பொண்டாட்டின்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எடுத்து மார்க்கெட்டை சுத்திக்கிட்டா என்ன பேசுறீங்க சார் நீங்க? பப்ளிக் தெரிவிக்கிறது. நீங்க பிரஸ்னா கில்லடிங்கன்னு எனக்கு தெரியாதா? என் வாயில எதுனா வரணும், அதுக்கேற்ற ஆல்டர்னேட்டிவ் கிளீனா சொல்லுவீங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் யார் யார் கேண்டிடேட். நீங்க இருக்கிறவங்களுக்கே தெரியும் எங்கெங்க எந்தெந்த கேண்டிடேட்னு. நான் கமல் ஏங்க ரவி சொல்லு ரவி. இல்ல இல்ல சொல்றேன். என்ன மூர்த்தி? என் பார்ட்டிக்காரங்க சார், அவங்க டிசைட் பண்றதுதான் கேண்டிடேட். நான் டிசைட் பண்றது கேண்டிடேட் கிடையாது. என் பார்ட்டி டிசைட் பண்ணணும் யார் கேண்டிடேட்னு. ஒரே கேண்டிடேட் மாத்திரம் நீங்க ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டு பட்டாசு ஒரு கேண்டிடேட் கூட நான் அனௌன்ஸ் பண்ண. அவருக்கு ஆர்பிஐல நிக்கிறேன்னாரு இல்ல. அவருக்கு எதிர்த்து யாருன்னா ஆர்பிஐல நிக்கிறான்னா அவரை கூப்பிட்டு சொல்லுவேன், வானாப்பான்னு சொல்லுவேன். இல்ல பட்டாசு வித்து காமிச்சான்னு வச்சுக்க, அங்க ஆள் ஆல்டர்னேட் ரெடியா வச்சுக்கிறேன். சொல்லுங்க, வேற ஏதாவது கேளுங்க. தேர்தல் விட்டு வேற எதுனா கேளுங்க சார், அதை பாத்துக்கலாம். என்னம்மா மோகன் கிருஷ்ணா பேசும்போது இங்க ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ ஆக்குறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆட்சி பண்ணல. யார் ஒரு மோகன் கிருஷ்ணா வந்து அவர் பாரண்டல்லிக்கு மேல கேஜிஎஃப் காரங்க யாருன்னா தெரியுமா? பாரண்டப்பள்ளிக்கு மேல சொர்ணா நகருக்கு மேல தெரியுமா? அவர் என்ன சொன்னாரு? டிஃபெக்டோ எம்எல்ஏ ஒரே எம்எல்ஏ இல்ல 2 எம்எல்ஏ பண்ணுங்கறாங்க. நீ உன்னோட கருத்து எப்படின்றாங்க? யார் 2 எம்எல்ஏன்னு சொல்லி கான்ஸ்டிட்யூன்சில 2 எம்எல்ஏ. யார் 2 எம்எல்ஏ? இருக்கிற ரூபா ஒரு எம்எல்ஏ இல்ல, இன்னொருத்தர் எம்எல்ஏ. அது யாரு? அது யாரு? கோவிந்தகோடா கூட என்னம்மா பேரலி கோவிந்தகோடா கூட இங்க எம்எல்ஏ மாதிரி ஆக்ட் பண்றாரு. அது உங்களோட கருத்து? ஊரே தெரிஞ்ச விஷயம் தானே. கோவிந்தகோடா தான் எல்லாமே. இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்க? ஒன்னும் சொல்ல முடியாது. இது கூட கேவலம் எதுனா வேணுமா? பார்ட்டிக்காரங்கெல்லாம் போயிருக்கும் போது சொல்ல வார்த்தை தான் அது. நான் கேள்விப்பட்டேன். அந்த அளவில் இருக்குது. நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் மரியாதை கொடுக்குறது. முனியப்பா பொண்ணுன்னா என் பொண்ணு மாதிரி தானே. அரசியல் எதிரி வேற, அது பொட்ட புள்ளுன்றதுனால விட்டு வச்சுக்கிறேன். பக்தி வயசுல இருக்கும்போது நானும் பக்தி வயசுல நாங்கள் பேசாத லாங்குவேஜா பேசவே முடிய மாட்டோம் எவனும். கோலார் டிஸ்ட்ரிக்ட்லேயே நாங்கள் பேசாத லாங்குவேஜ் மிஸ்டர் பிள்ளை எவ்வளோ லாங்குவேஜ் பேசியிருப்போம். அவர் பேசுவார், நானும் பேசுவேன். அது பப்ளிக் மீட்டிங்கு. இன்னைக்கு பப்ளிக் மீட்டிங் போடுறதுக்கு ஆளுக்கு தான் அந்த ஊரில் சொல்லு ராஜா. பப்ளிக் மீட்டிங் போடுறதுக்கு ஆளுக்குதா? தாக்க தம்முக்குதா? போட சொல்லு. கமிஷனர் யோகி நான் சொல்றேன். கமிஷனருக்கு தர்ணா பண்றேன். டேட் டிக்ளேர் பண்றேன். சம்பாதிக்க வந்தான், அவ்வளவுதான். இவனுக்கு என்ன மரியாதை நான் கொடுக்கணும்ட்டு? யாரு வரலாம்? என் ஊர்ல வந்து கொள்ளட்சன் பொருள்கள் நான் மரியாதை கொடுத்துன்னுக்கிட்டா? என் ஊர்ல கொள்ளட்சன் பொருள் மரியாதை கொடுக்கல. உனக்கு தெரியுமே கமிஷனர், உனக்கு தெரியாதா? எல்லா நியூஸ்லயும் வந்துச்சு. 5 லட்சம் கேட்ட அப்படின்னு சொல்லி என்ன பிள்ளை சொன்னா இல்லையா? தாக்க தம்மு தான் கேஸ் ஃபைல் பண்ணிக்கணும். என்னதே கேஸ் ஃபைல் பண்ண யாரு? கமிஷனர். இல்லைனாக்கா நீ போய் ஃபைல் பண்ணிக்கணும். நான் எப்படா காட்டுறேன் 5 லட்சம்னு செய்யணும். நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன். மரியாதை கொடுத்து பார்க்குவேன், சொல்லி பார்க்குவேன். கேட்கலன்னு வச்சுக்கா ஊர் விட்டு கிளம்புற வரைக்கும் விட மாட்டேன் நான். அதான் ராஜேந்தர். கிருஷ்ணமூர்த்திக்கே தெரியுமே. சொன்னேன்,
அதுக்கு பப்ளிக் மீட்டிங் இங்க போடும்போது சொல்றேன் 10 கோடி ஆர்டிஓ ஆபீஸ் எவ்வளோ நீங்க யாருன்னா போய் விசாரிச்சு பாருங்க சார். 3rd பர்சன் வச்சு கூட விசாரிச்சு பாருங்க சார். 3 கோடிக்கு மேல இருக்காது. அது மேக்சிமம் போனா கூட 3 கோடி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல. விசில் அடிக்கிற அவன் திருவனத்துக்கு வர்றவன் உஷாராயிட்டு போயின்னு இருக்கிறான். இது நைட் ரவுண்ட்ஸா? யோசிச்சு பாருங்க சார். பத்திரிக்காரர் நீங்களும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க தானே, என்ன மட்டும் கேள்வி கேட்கறீங்களே, நீங்க சொல்லுங்க பதில. பொட்ட பிள்ளைங்க படிக்கிறது இடம் அது பாதுகாக்க வேண்டியது அது ஃபாதர்தோ இல்ல மேனேஜர்தோ யாரான இருக்கட்டும். பட் நான் அந்த ரெசிடென்சியல் இருக்கிறேன், என் பிள்ளைங்க தானே, அது என் தகவல் மண்ணு பிள்ளைங்க தானே. போலீஸ்கார் வந்து நிக்கிறியா? நீ நிக்கணும் இல்ல. திருட்டு பசங்க, ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்க, படிக்காதவன், ஒரு பைக்கில் 3 பேரு, யார் பாதுகாப்பு இருக்குது? ஒரு பிள்ளைக்கு எதுனா ஆச்சுன்னா அப்புறம் போட்டுருவான். எதுனா 4 போலீஸ் 2 நாளைக்கு மேலேயும் கீழும். அது என்ன செய்யும் அந்த வேலையை? இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை. இது கேட்க வேண்டியது எம்எல்ஏ வேலை. எம்எல்ஏ இந்த ஊரே கிடையாது, அதுக்கு என்ன தெரியும்? எம்எல்ஏ இந்த ஊரே கிடையாது சார். ஓட்டு போட்டீங்கல்ல, ஓட்டு போட்டவன் யாரு? யார் சார் ஓட்டு போட்டாங்க? கேஜிஎஃப் காரன் தான். வேற எதுனா கேளுங்க. கேளு மிஸ்டர் பிள்ளை. 2.5 years ஆயிடுச்சு சார். இப்போ இந்த 2.5 years இருக்குது. ஸோ உங்களோட பார்ட்டி நீங்க எப்போ பிரச்சாரம், எப்போ ஜனங்களோட என்னத்துக்கு பிரச்சாரம் பண்ணணும்? ஜனங்களோட வாட போறது எனக்கு தெரியவே தெரியாதா அவங்களுக்கு யாருன்னு? ஊர்ல இருக்கிறான் பாரு, அவன் தான் போய் பேனர் வச்சு போட்டுனுங்கணும். யஸ்ராஜன் சூரியன் மாதிரி மொத்தம் கேஜிஎஃப்ல எல்லா மூலியிலும் தெரியணும். நான் அவன் தான் ராஜேந்தர். சூரியனை மேகம் மறைக்கலாம் சார், அவ்வளவுதான். குளிரா இருக்கும். அப்புறம் மேகம் போனவொடனே சூரியன் தானமாக வரும். அதான் நான். எதனா கேளு ராஜா, உன் பாட்டு பார்த்துருந்தா கேளுங்க. இதே கோர்ட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கொண்டு வந்தேன் நான். எல்லா கோர்ட்டும் முல்பாக்ல இருந்து, பங்கார்பேட்ல இருந்து, கோலார்ல இருந்து புது பில்டிங் கட்டுனுக்குறான். ஏங்க கட்டல? நான் எம்எல்ஏ தானே. 100 சென்டினரி இது ஓல்டஸ்ட் கோர்ட்டு. அற்புதமா கட்டியிருப்பேன். அந்த வாய்ப்பு நீங்க எழுந்துட்டீங்களே. 94ல டிப்ளமா இன்னைக்கு படிக்கிறான் பாலிடெக்னிக்ல. யாரால? என்னால? அப்ப திம்மையா சொன்னாரு, யூ ஆர் நாட் born when I just studied என்னாரு. I born I studied my father's money, not father-in-law moneyன்னு சொன்னோம் திம்மையா. அன்னைக்கு பேசின மினிஸ்டர் எதிரில் உருவாக்கி காமிச்சும் பாரு ஒரு கவர்மெண்ட் டிகிரி காலேஜ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல எம்டி ஆகுது பாரு. அதான்டா ராஜேந்தர். ஹைஸ்கூலே கிடையாது கன்னடா மீடியம்க்கு. நான் கொண்டாந்து பாரு கொல்லலியில் என் பிள்ளைங்க கன்னடா படிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் படிக்கிறான் கன்னடா? எல்லாருமே படிக்கிறான். தமிழ் படிக்கிறோம் என்ன மாதிரி வயசுல இருக்கிறவங்க தான். என்னங்க மிஸ்டர் பிள்ளை, உண்மையா இல்லையா? பிரஸ்காரங்க நீங்க சொல்லுங்க. எந்த வீட்டு பிள்ளையா போய் பாரு, அதுக்கு கன்னடாவும் தெரியும், இந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். அதான் கேஜிஎஃப் பிள்ளைங்க. வேற கேளுங்க சார். பேட்மேன் தண்ணி மழை பெஞ்சு 2 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப இருக்குங்க சார். ஆமா. பட் அது வாட்டர் ஒர்க்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாதனால நம்ம கேஜிஎஃப்க்கு தண்ணி வராத அது இது ஆயிட்டு இருக்குங்க சார். அபிஷியல் கேட்டா 3 மாசம் 6 மாசம் இழுத்துனுக்குறாங்க டிசி. இப்போ இவங்க வந்து பிஸ்லி வாட்டர் கொடுக்குற மாதிரி அங்கங்க போட்டுருக்காங்க வாட்டர் ஃபில்டர், ஆர்ஓ வாட்டர் அப்படின்ட்டு. ஆர்ஓ வாட்டர்ல எவ்வளவு கமிஷன்? எத்தனை ஆர்ஓ வாட்டர் ஓடி நிற்குது? சொல்ல எம்எல்ஏ தாக்க தம்முதான் பப்ளிக் மீட்டிங்ல போய் சொல்லு. கமிஷன் வந்தா போதும்னு வேலை செய்யறவங்க நான் இல்லை சார். என் ஊர் மேல பற்று மேல மண் இருக்கணும். பப்ளிக் மீட்டிங் சொன்ன இல்ல, ஓரண்ட் லைன்ல சைனேட் மேல கூட போடுவேன். என் மக்கள் வந்து நிக்குவான். நீங்க போடும் பார்க்கலாம். ஆர்ட் ஆஃப் சிட்டில யாரா நிக்கிறான். நான் 6ல இருந்து 9 மணி வரைக்கும் இருந்து முனிசிபாலிட்டியில வேலை பண்றாங்க. யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியல. செராக்ஸ் கவுன்சிலருங்க தான் பெரும்பாலும் உள்ள. ஆமா ஆமா, அதுக்கு தான் நல்ல கமிஷனர், யோகியம் உள்ள கமிஷனரு. இவனை விட மாட்டான் அவ்வளவு ஈஸியா. என்ன திருட்டு தொழில் செய்யறதுக்கு நீங்க செய்து நிக்கிறீங்கடா. டைம் வச்சுக்கிறேன். எம்எல்ஏ நினைக்கும் நான் ரீட்டைன் பண்ணிடுறேன். நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். எஸ் ராஜேந்தர் மனசு வச்சுட்டேனாக்கா டிசைட் தான். 9 கமிஷனரு பிரசாத் கெஞ்சி கேட்கறான், சார் எனக்கு பென்ஷன் இல்ல, சர்வீஸ் வரல, ஒன்னும் வரலன்னு. அந்த மாதிரி 9 பேரும் நான் சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன். இவ எல்லாம் எனக்கு என்ன கணக்கா? லேடிஸ் கூட ஆஃப்டர் 6 வேலை செய்யக்கூடாது. அங்க போய் பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஃப்டர் 6 பொம்பளைங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. முனிசிபாலிட்டியில ஆஃப்டர் 6 இல்ல 5:30 டியூட்டி முடிஞ்சிச்சா பொட்ட பிள்ளைங்க இருக்கிறான். இதெல்லாம் நான் எடுத்து சொன்னேன்னு வச்சுக்க அசிங்கம் ஆயிடும். நம்ம பிள்ளைங்களும் அசாகும், ஆபீஸர்ல வேலை செய்யணும்னு அசிங்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயமும். இதெல்லாம் யார் கண்டிக்கணும்? எம்எல்ஏ கண்டிக்கணும். கண்டிக்குவாங்களா? நீ ஒரு பெண் குலம் தானே, நீ சொல்றது தானே.
என் பொட்ட பிள்ளைங்கெல்லாம் 6 மணிக்கு மேலே ஏன்டா வச்சுருக்கிறேன்னு கேளு தாயே. இப்போ நான் ஏன் உன்னை பற்றி எதுவும் சொல்ல, நீ ஒரு பொட்ட புள்ள என்ன, அதனால உன்னை விட்டு வச்சுக்கிறேன். நீ ஆம்பளை இருந்ததுனாக்கா என் அட்ரஸே வேற. எப்போ சார் தர்ணா இது பண்றீங்க முனிசிபாலிட்டி கமிஷனர்? செருப்புல அடிக்கணும்னு கேக்குறியா? என்ன நீ கேட்க வர சொல்லு. அதை அனௌன்ஸ் பண்றேன். நீ கேட்டது என்னன்னு தெரியும். எப்போ சார் நீங்க செருப்பு கழட்டி விட்டு வர போறீங்கன்றத கேக்குறேன் இல்லையா? கழட்டுறேன். எப்போ கழட்டணுமோ அப்போ கழட்டுறேன். காலில் கடிக்கும் போது கழட்ட வேண்டியது தானே. அட்வொகேட் அசோசியேஷன் எலெக்ஷன் வருதுங்க. ஆமாங்க சார். யாருக்கு ஆதரவு தெரிவிச்சு? என்கிட்ட இருக்கிறது ஒரு ஓட்டு சார். ஒரு 3-4 பொண்டாட்டி இருந்தா கூட நான் பரவாயில்ல. நான் இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு. என்ன அதை யாருக்கு போட்டோன்னு எனக்கு தெரியும். யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை தோக்கடிக்கணுன்றது நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சமத்துவ குமரரே, சட்டம் அடிச்சவரு, சாதி வெறி கொடுமையின் சங்க அறுத்தவரு. சமத்துவ குமரரே, சட்டம் அடிச்சவரு, சாதி வெறி கொடுமையின் சங்க அறுத்தவரு. ஆரிய முள்புதர அனலாய் எரிச்சவரு, அடிமை சங்கிலியே அடிச்சு உடைச்சவரு. ஏழை உரிமை மீட்டெடுக்க பெரும் இடி போல வந்தவரு. பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு, ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்காரு. புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு, போதி மரத்தின் அறிஞன் யாரு, சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு, சமத்துவத்தின் தந்தை யாரு. சேரீசனம் உயர சேவகனா வந்தவரு, சீர்திருத்தம் செஞ்சிடவே தியாகம் போல செஞ்சவரு.